ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதயம் சீரியலில் 4th February எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த எபிசோடை பொறுத்த வரைக்கும் தர்மலிங்கத்தை வந்து ஆதியும் அழகரும் ஜெயிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். பார்க்கலாம் இந்த எபிசோடோட ஃபுல் ரிவ்யூவை. ஸோ இப்போ வந்து பவித்ராவுக்கு வந்து நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உடனே தர்மலிங்கம் வந்து ஆஸ் யூஷுவல் ஏதோ ஒரு பார்ட் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு, இந்த மாதிரி நான் போகிறேன், என் மேலே வந்து தேவையில்லாமல் நீங்கள்லாம் குற்றம் நிறையா சுமத்திட்டீங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்கல, அதனால் நான் போகிறேன், இன்றைக்கி வந்து உங்கள் கண்ணை விட்டு மறைஞ்சு போகிறேன், இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அனாதை பணமாக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிடுறாரு. இந்த லெட்டரை வேறு ஆண்டாள் தான் கையில் எடுத்துகிட்டு வந்து கற்றுன்னு கத்துறாங்க அங்கே எல்லோரும் நிற்கும்போது. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி வந்து அழகரும் ஆதியும் பேசிகிட்டு இருப்பாங்க. சரி, நமக்கு இனிமேல் வேண்டாண்டா, இந்த பிரச்சனையே வேண்டாம், இவனை விட்டுட்டு நீயும் ஆண்டாலும் உங்கள் ஊருக்கு போயிடுங்க, அதுதான் நீ எடுத்த முடிவு தான் சரி, இவன் எக்கேரோ கெட்டு போகிறான், இனிமேல் நம்ம சந்தோஷமாக வாழறத நம்ம பார்ப்போம் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ உடனே அழகர் கேட்குறாரு, சரிடா நான் அவளோட போகிறது இருக்கட்டும், நீ வந்து பாரதியோட சென்னை வீட்டுக்கு தானே போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே இவர் வந்து சொல்கிறாரு, தெரியலடா, நான் இன்னும் அதை முடிவெடுக்கவே இல்லை, எனக்கு முடிவு எடுக்க முடியலையா இல்லை எடுக்க பிடிக்கலையான்னு எனக்கு தெரியல, இது கோவமா ஆத்திரமா என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லி ஆதி எப்பவும் போல் குழப்பமாகவே இருக்கார். அப்போ உடனே அழகர் சொல்கிறாரு, இதை பாரு, என்ன இருந்தாலும் ஏதாவது ஒரு முடிவெடு, இது வந்து நீ வந்து பாரதியை நல்லபடியாக பார்த்துக்கணும், அதை மறந்துடாத அப்படின்னு சொல்கிறாரு. பார்க்கலாம், அதை பற்றி அப்புறம் யோசிப்போம், இப்போ முதல்ல இவளோட நிச்சயதார்த்தத்தை நல்லபடியாக முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது இவங்க வேறு அந்த லெட்டரை தூக்கிட்டு வந்து வச்சுட்டு கத்துறாங்க. இதுதானே நீங்கள் எதிர்பார்த்தீங்க, பாருங்கள் எங்கள் அப்பா போயிட்டார் இப்போ வீட்டை விட்டு, இவங்க எல்லாருக்கும் இப்போ சந்தோஷமா அப்படின்னு உடனே பவித்ரா அங்கேருந்து வந்து, வேண்டாண்ணா, இவ்வளோ வந்து எங்கள் அப்பா பண்ணியிருக்காருன்னா இனிமேல் இந்த நிச்சயதார்த்தமே எனக்கு வேண்டாண்ணா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் வந்து தர்மலிங்கத்தை காட்டுறாங்க. அவர் பாட்டுக்கு ஏதோ ஒரு குத்துப்பாட்டை போட்டுக்கிட்டு சந்தோஷமாக ஆடிட்டுருக்காரு. இப்போ இத்தனை நேரம் வந்து எல்லாரும் என் லெட்டரை படிச்சிருப்பாங்க, என் பொண்ணோட நிச்சயதார்த்தமே நின்று போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு அங்கே அவர் கூட இருக்கிற அடியாள்கிட்ட. உடனே அந்த அடியாள் சொன்னால், முதல்ல பொண்ணு கல்யாணம் நின்றுடுச்சுன்னு சந்தோஷப்படுற ஒரே அப்போ நீயாக தான் அண்ணன் இருப்பேன் அப்படிங்கிறாரு. ஆமாண்டா, பின்னென்ன, எனக்கு பிடிக்காத எல்லாரும் பண்ணுறாங்க, அதை எப்படி நான் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருப்பார். அப்போ உடனே சிறடா ஆதிக்கு ஃபோனை போடு, அவனை போய் வெறுப்பேற்றலாம் அப்படிங்கிறாரு. உடனே ஃபோன் போட்ட உடனே ஆதி அழகரும் ஃபோனுக்கு லைனில் வராங்க. அந்த உடனே தர்மலிங்கம் சொல்கிறார், என்னப்பா எல்லாரும் அழுதுட்டுருக்காங்களா, நிச்சயதார்த்தம் நின்று போச்சா, எப்படி என் பிளானு, நான்லாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படிங்கிறாரு. உடனே ஆதி அழகர், ஆமாம், நீ எல்லாம் ஒரு மனுஷனா, இப்படியா உன் பொண்ணோட நிச்சயதார்த்தத்தையே நிறுத்துவியா, எல்லாரும் இங்கே எப்படி இருக்காங்கன்னு தெரியுமா அப்படிங்கிறாரு. ஆமாம், எனக்கு தெரியும், எல்லாரும் அழுதுகிட்டு இருப்பாங்க, நல்லா வேணும், என்னை மதிக்காமல் இருந்தாங்கல்ல அப்படிங்கிறாரு. சரி, நாங்கள் வீடியோ கால் போடுறோம், நீ ஏன் பாருங்க எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு, இப்படி ஒரு மனுஷனாயா நீ அப்படின்னு சொல்லி திட்டிட்டு வீடியோ கால் போடுறாங்க. இவர் உடனே ஆசாசியாக பார்க்குறாரு எல்லாரும் அழுதுட்டுருப்பாங்கன்னு. கடைசியில் அங்கே பார்த்தா எல்லாரும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் போய்கிட்டு ஏதோ வேலை செஞ்சிட்ருக்காங்க. பார்த்தா தாலியை வச்சு எல்லோரும் வந்து ஹோமம் வளர்த்து ஐயர் வந்து மந்திரம் சொல்லிகிட்ருக்காரு. என்னையா நடக்குதாங்க அப்படிங்கிறாரு தர்மலிங்கம். அதுக்கு உடனே ஆதி சொல்கிறாரு, ஆமாயா, நீ போன உடனே உன் பொண்ணு சொல்லிட்டா அப்பாவுக்கு பிடிக்காத நிச்சயதார்த்தம் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டா, அதுக்கு பதிலாக இன்றைக்கே கல்யாணமே பண்ணி வச்சுருங்கன்னு சொல்லிட்டா, நாங்களாம் கூட அதிர்ச்சி அடைஞ்சோம், ஆனால் அவள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கா, உன்னை பற்றி உனக்கு உன் பொண்ணுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, அதனால் நேராக கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவர் அழகர் வந்து தாலி வாங்கிட்டு வராரு. ஆதி வந்து அந்த இடத்துக்கெல்லாம் டெக்கரேட் பண்ணுறாரு கல்யாணம் மாதிரி. ஸோ இப்போ பையன் வீட்லேயும் சொல்லிடுறாங்க இன்னைக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு, நிச்சயதார்த்தம் இல்லைன்ட்டு. ஸோ அவங்களும் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எல்லாம் நடக்க போதுரா, மாப்பிள்ளையோட கார் வந்துடுச்சு, மாப்பிள்ளையும் வந்துட்டாரு, நீ அங்கேயே உட்காந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபோனை வச்சுடுறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துடுறாங்க. வந்த உடனே அவங்க கேட்குறாங்க, இது என்ன திடீர்னு நிச்சயம்னு சொல்லி கல்யாணம்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு. இல்லை அது வந்து அப்படின்னா இல்லை மருமக விவரமாக சொல்லிட்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, நல்லதாக போச்சு, பண்ணிடலாம், நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் ஆகாஷ் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. ஆகாஷ் பின்னாடி ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டுருக்கான் அப்படிங்கிறாரு. உடனே இங்கே தர்மலிங்கத்துக்கு பயங்கர கோபம் ஆகிடுது. என்னை பார்த்தா எனக்கே பிடிக்கல அப்படின்னு போய் கல்யாணம் முன்னாடி நின்று காரி தன் மூஞ்சில் தாலி துப்பிக்கிறாரு. சரி, நான் ஒரு ஆம்பளையாக இருக்கவே லைக் இல்லை, இந்த 2 சுல்லாம் பசங்க என்னை ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த அடியாட்களை கூட சொல்லி ஒருத்தனை ஃபோன் பண்ணி வர சொல்கிறாரு. அந்த இடத்துக்கே குண்டு வச்சு எல்லாரையும் மொத்தமாக க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. அந்த குண்டு வைக்கிறவர் வர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. உடனே கூட இருந்த அடியாட்களெல்லாம் பிடிச்சி திட்டுறாரு. அவங்க ஒன்று, என்னென்ன இப்போ கல்யாணம் தானே நிற்கணும், பொண்ணு மட்டும் இருந்தால் போருமா, மாப்பிள்ளை வேணாமா, நாங்கள் போய் மாப்பிள்ளையை தூக்கிடுறோம் அப்படின்னு ஒன்று இவருக்கு பெருமை. ஆஹா, நல்லா நடக்குது, மாப்பிள்ளையை தூக்கிட்டா எல்லாம் நடந்துரும்னு சொல்லிட்டு பெருமையாக உட்காந்துருக்காரு. இவங்களும் மாப்பிள்ளையை தூக்கிறதுக்காக போகிறாங்க. இங்கே கல்யாண ஏற்பாட்டுக்கு மனையில் வந்து பவித்ராவும் உட்காந்துடுறா. ஸோ இப்போ உட்காந்த உடனே அங்கே வந்து ஆண்டாள் வந்து நிற்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் போய் ஆண்டாளை கன்வின்ஸ் பண்ண சொல்லி அழகரை சொல்கிறாங்க. அழகர் முடியாதுன்னு உடனே ஆதி போகிறாரு. ஆதி போய், என்ன இது உங்களுக்கு புரியுதா இல்லையா ஆண்டாள், இவ்வளோ பேர் சேர்ந்து உங்கள் அப்பாவை தப்புன்னு சொல்கிறோம், நீங்கள் மட்டும் வந்து
உங்கள் அப்பா நல்லவருன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க ஆண்டாள் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போதே அங்கே லக்ஷ்மி அம்மா வந்துடுறாங்க. வந்துட்டு ஆதி பையன் வரவே இல்லை, என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஓடுறாங்க. ஓடினோடனே இங்கே வந்து அடியாட்கள் வந்து மாப்பிள்ளையை கடத்திட்டு வந்து இங்கே உட்காந்து வச்சிடுறாங்க. தர்மலிங்கத்துக்கு ஒரே பெருமை. உடனே ஆதிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பாடுறா மாப்பிள்ளை இங்கே இருக்கான், கல்யாணமே நடக்க போகிறது இல்லை, நின்று போச்சா எல்லாம் அப்படி இப்படின்னு பேசுகிறாரு. உடனே சரி இப்போ என்ன பண்ணணுங்கிறீங்க, எங்களுக்கு மாப்பிள்ளை வேணும், நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு உடனே இவங்க வந்து உடனே தர்மலிங்கம் சொல்கிறாரு, ஆளுக்கு ஒரு கத்தி எடுத்துக்கோங்க, 2 பேரும் அவங்கவுங்க கழுத்தை மாற்றி மாற்றி வெட்டிக்கோங்க, அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு உடனே அழகர் சொல்கிறாரு, இப்போ என்ன நாங்கள் சாகணும் அவ்வளோதானே, சரிடா நாங்கள் செத்துடுறோம்டா அப்படிங்கிறாரு. உடனே ஆதி சொல்கிறாரு, சரி நாங்கள் சாகிறதுக்கு முன்னாடி இங்கே உங்களுக்கு ஒரு வீடியோ காலில் ஒரு விஷயம் காட்டுறேன், நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீ சாகுடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வீடியோ காலில் வந்து இந்த பக்கம் திருப்புறாரு. பார்த்தா அங்கே ஆகாஷும் பவித்ராவும் மனையில் உட்காந்துருக்காங்க, தாலி கட்ட போகிறாங்க. ஸோ இவர் கடத்திட்டு வந்தது வேறு யாரையோ கடத்திருக்காங்க. அப்போ உடனே ஆதி சொல்கிறாரு, ஏன்டா உனக்கே இவ்வளோ தோணினா எனக்கு தோணாதா, நாங்கள் முதலையே வந்து ஆகாஷை உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டோம், அந்த வண்டியில் வந்தது அவங்க ஃப்ரெண்ட்ஸு தான், அதில் தான் நீ ஒரு ஆளை பிடிச்சிட்டு போயிருக்க போடா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. திட்டினோடனே இவர் கண்ணு முன்னாடியே பவித்ரா கழுத்தில் வந்து ஆகாஷ் தாலி கட்டிடுறாரு. ஸோ ஆண்டாலும் அங்கே நின்று அட்சதையெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணுறாங்க, எல்லோரும் அட்சத்தை தூவுறாங்க. ஸோ நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஸோ முதல் முறையாக வந்து ஆதியும் அழகரும் தர்மலிங்கத்தை எதிர்த்து ஒரு விஷயத்தை செஞ்சு நல்லபடியாக ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பவித்ரா வீட்டை விட்டு கிளம்பி போகிறா, எல்லாரையும் அழுறா, ரொம்ப வருத்தப்படுறா. அவள் அக்காவையும் கேட்குறா, அக்கா நீ என் மேலே கோவமாக இருக்கேன்னு தெரியும், பட் இருந்தாலும் நீ வந்து நான் உன்னை கட்டிக்கிறேன்க்கா அப்படின்லாம் சொல்லி அழறா. அவளும் ரொம்ப அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறா. அவர் அழகர்கிட்ட போயிட்டு நீங்கள் எங்கள் அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து அவர்கிட்டையும் அழறா. அப்போ உடனே அழகர் சொல்கிறாரு, எங்களுக்கு அடுத்த குழந்தை பிறந்தாலும் நீ தான் எங்கள் முதல் பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆதிக்கிட்டையும் போயிட்டு அண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, நீங்கள் தான் என் கல்யாணத்தை நல்லபடியாக பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொல்கிறா. ஸோ நல்லபடியாக இன்றைக்கி பவித்ராவோட கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இது வந்து தர்மலிங்கத்தை மூஞ்சியில் கரியும் பூசிட்டாங்க. இப்படியே கொஞ்சம் பாசிட்டிவாக இந்த சீரியலை எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் அப்படியே ஆதியும் பாரதியும் சேர்த்து வச்சா நல்லாயிருக்கும். பார்ப்போம் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்ட்டு. இதே மாதிரி சீரியல் ரிவ்யூ வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச சீரியலுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.